சூரியன் சொந்தங்களுக்கு வணக்கம். மீண்டும் ஒருமுறை விடுதிகள் நிகழ்ச்சியிலே சந்திக்கிறோம். இன்றைய விடுதிகள் நிகழ்ச்சி வடக்கு கிழக்கை மையப்படுத்தி, குறிப்பாக அதாவது தற்போது இடம்பெறுகின்ற பல்வேறு நிகழ்வுகளை மையப்படுத்தி ஒரு அதிதியை அழைத்து வந்திருக்கிறோம். தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைவர் செல்வம் மடைக்கல்நாதன், நாடாளுமன்ற உறுப்பினர், இன்று எமது நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறார். வணக்கம். 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 தற்போது நிலைமையை பொறுத்தவரையில் இலங்கை மற்றும் சர்வதேச ரீதியில் தமிழர்கள் பற்றி பேசப்படுகிற நிலைமையில் உங்களை இங்கு அழைத்தது மன்னாரை சேர்ந்த நீங்கள். நிச்சயமாக மன்னாரில் தற்போது ஒரு போராட்டம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அது அரசாங்கத்தோடு நேரடியாக இருக்கிற போராட்டம். அந்த வகையில் தான் இன்றைய நிகழ்ச்சியும் அமையப் போகிறது. எனவே அது தொடர்பான விடயங்களை தான் பேசப் போகிறோம். பெரும்பாலும் அதற்கு முன்னதாக ஒரு விடயத்தை நான் பார்க்க வேண்டும். இந்த செல்வம் மடைக்கல்நாதன் என்கிற அந்த சரிதான், குறிப்பாக ஏனைய தலைவர்களை பொறுத்தவரை நாங்கள் சொல்லுவோம் ஒவ்வொரு இயக்கங்களும் இருந்தன. இந்த டெலோ என்கிற தமிழீழ விடுதலை இயக்கம் தோற்றப்பட்டது உங்களுக்கு தெரியும். குட்டிமணி தங்கதுரை அளவிலிருந்து வந்தது. பின்னர் ஸ்ரீ சபாரட்னம் தலைமையேற்கிறார். அந்த வகையிலே உங்களுடைய பிரவேசம் அந்த இயக்கத்துக்கு, அதாவது ஆயுத போராட்டமாக மாறிய போது உங்களுடைய பிரவேசம் பெரும்பாலானோருக்கு தெரியாது, உண்மையில் எனக்கும் தெரியாது. அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆசை இருக்கிறது. ஏனென்றால் நீங்கள் சொன்ன பிறகு நான் அதை தொடர்பாக நாங்கள் இந்த டெலோவை மையப்படுத்தி எங்களுடைய பிரதேசத்தில் எதை செய்தோம் என்கிற விடயத்தை நானும் பகிர்ந்து கொள்ளலாம் நினைக்கிறேன். உங்களுடைய பெற்றோரின் எதிர்ப்பு எந்த அளவு இருந்தது? என்னென்னா, நான் சென்ட் ஹென்ரிஸ் இளவாலையில் படித்தேன். நான் மன்னாரில் படித்து சென்ட் ஹென்ரிஸ் இளவாலையில் படிக்கக்குள்ள அப்போ எனக்கு 17-18 வயசு இருக்கும். மன்னாரை பொறுத்த மட்டும் இல்லை, கூடுதலான இராணுவத்தினுடைய அடக்குமுறை என்பது பெருவாரியாக இருந்தது. அந்த வழியை மறித்து செக் பாயிண்ட் ஆக்கள் காணாம போகிறது, இப்படியெல்லாம் சுற்று வளைப்புகள் எல்லாம் இதுகள் எல்லோருடைய மனத்திலையும் ஒரு ஆதங்கத்தை கொடுத்திருந்தது. அது எப்படி அதை கொண்டு செல்வதென்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிற சூழலில் தான் நான் சென்ட் ஹென்ரிஸ் இளவாலையில் என்னுடைய இப்போது இறந்து விட்டார் அருத்தந்தை ரெஜிஸ் ராஜநாயக் அவரான் என்னை இளவாலையிலே சேர்த்திருந்தார். நாங்கள் படித்து கொண்டு இருக்கின்ற போது எனது நண்பன் உதயன் என்று சொல்லி பல்வெடுத்துறையை சார்ந்தவர், அவரும் நானும் நெருக்கமாக இந்த விடுதலை சம்பந்தமாகத்தான் நாங்கள் பேசுவோம். நேரம் கிடைக்கிற நேரமெல்லாம் விடுதலை சம்பந்தமாக பேசுகின்ற போது அவர் கேட்டார், எங்களுடைய டெலோ இயக்கத்தோடு சேருவதற்கு விருப்பமான்னு கேட்டேன். அப்போ நான் இதில் ஏற்கனவே ஈர்க்கப்பட்ட அடிப்படையில் நான் சொன்னேன், நான் போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறேன் என்று சொல்லுகிற போது, அப்பொழுது நான் ஹாஸ்டலில் தான் சென்ற அளவால் ஹாஸ்டலில் தான் இருந்தேன். அப்போ ஒருக்கா நான் வல்லோடுத்துறைக்கு அவர் அழைத்து சென்றார் என்னை. அப்பொழுது முதல் முறையாக நான் தலைவர் தங்கத்துறை குட்டுமணியை சிறுவனாக நான் பார்க்கின்ற போது ஒரு பெரியோரு தலைவரை பார்க்கின்ற ஒரு உத்வேகம் எனக்கு கிடைத்தது. அப்புறம் நான் திருப்பியும் படிப்பை தொடர்கின்ற சூழலிலே படிப்பை இடையிலே நிறுத்தி போராட்டத்துக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பை அங்கு கிடைக்கிற போது நான் யாருக்குமே சொல்லாமல் வல்லூர்துறையில் போய் கொஞ்ச காலம் அவர்களோடு இருக்க வேண்டிய ஒரு சூழல் இருந்தது. அப்பொழுது அடிக்கடி நான் இல்லை பெற்றோர் எதிர்ப்பு எனக்கு எதிர்ப்பாக இல்லை. அவங்க நான் சொல்லாமல் பண்ணோன்னா எங்கே போயிட்டுன்னு தேடினாங்க, எல்லா இடமும் தேடினாங்க, சாத்திரம் பார்த்தாங்க, எல்லாம் செய்து பார்த்தாங்க, எல்லாம் இது. அப்போ அப்படி இருக்கத்தக்கதாக நான் போனோன்னா பள்ளிக்கூடம், அதாவது சென்ட் ஹென்ரிஸே ஒரு அல்லாடி போயிட்டு ஆளை காணையில் எங்கே பிறகு ஒரு அளவுக்கு ஊகித்தாங்க நாங்கள் ஏதோ ஒரு இயக்கத்துக்கு போயிருக்கிறோம். அப்போ எனக்கு ஒரு பெருமையாக சொல்ல முடியும். அடிக்கடி நான் இந்த 2 தலைவர்களையும் நான் தங்க வைத்த இடத்திலே அவர்களோடு பேசுகின்ற, அப்பொழுது சிறுவன் நான், அவர்கள் பேசுகின்ற அந்த இதுகளை பார்க்கின்ற போது அதொரு உண்மையிலே எனக்கு கிடைத்த வரப்பிரசாதமாக பார்க்கிறேன். அதன் பின்பு அவர்கள் இந்தியா போனார்கள். நான் சின்னப்படியாக நின்றபடியால் என்னை விட்டுட்டு போயிட்டார்கள். அதுக்கு பிறகு தான் நான் வீட்டை போனால் ஊர் முழுக்க எனது வீட்டில் காணாமல் போனவர் திருப்பியும் வந்துவிட்டார். அந்த பைபிளில் சொன்ன மாதிரி பெரிய ஒரு சந்தோஷம், பெரிய ஒரு அப்படி இருக்கத்தக்கதாக பிறகு எனக்கு தொடர்பை எடுத்தார் சிறியண்ணா. ஸ்ரீசபாரத்தில் தான் என்னோடு தொடர்பை ஏற்படுத்தி, அவருடைய அண்ணன் அவர் அண்மை காலத்தில் இறந்து விட்டார். அவர் எனது ஊருக்கு
சிறியண்ணா வரட்டாம் என்று சொல்லி கூப்பிட்ட போது மீண்டும் கலவரம். அப்போது அப்பா அம்மா அதில் எதிர்ப்பில்லை, நீ போகிறண்டா போகலாம் என்று சொல்லி நான் மீண்டும் இயக்கத்துக்கு வருகின்ற போது சிறியண்ணாவை தான் நான் காணக்கூடியதாக இருந்தது. என்றால் அவர் அதுக்கு முதல் தங்குதுறை குட்டுமணி தலைவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். அதன் பின்பு சிறியண்ணா தான் அந்த பொறுப்பை அவர்கள் ஒப்படைத்தார்கள். இப்படி இருக்கிற போது நாங்கள் எல்லாரும் அப்பையும் விடுதலை புலிகள் எல்லாரும் ஒன்றாகத்தான் நாங்கள் இருந்தோம். தங்குதுறை குட்டுமணி அது விடுதலை புலிகள் என்ற பெயரை பிறகுதான் வைத்தார்களே, நாங்கள் ஒன்றாகத்தான் இருக்கிற சூழல் இருந்தது. அப்பொழுது நான் கனப்பேரை பார்க்கக்கூடிய வாய்ப்புகளும் இருந்தது. சிறியண்ணாவோட இருக்கைக்குள்ள நல்லூரில் இருக்கைக்குள்ள மாத்தையா மனது ராகு இப்படி நிறைய பேரை பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஒரு வரலாற்றை ஒரு போராட்ட வீரர்களுடைய தலைவர்களை சந்திக்கின்ற ஒரு வரலாற்றை நான் நேரடியாக பார்த்துருக்கிறேன்ற பெருமை உண்மையில் இருக்குது. நான் அதிகமாக புத்தகம் எழுதினால் நல்லா இருக்கும் என்று நான் கருதுகிறேன். அதற்கு பிறகு அரசியல் தலைவர்கள் என்று பார்க்கின்ற போது தந்தை செல்வா அது சிறுவனாக இருக்கிற போது ஊருக்குள்ளே வருகிறது. பிறகு இந்த எங்களுடைய ஆயுத போராட்டம் முதல் நாங்கள் தான் தமிழில் விடுதலை இயக்கம் தான் சாவைச்சேரி போலீஸ் ஸ்டேஷனை இது பண்ணினோம். அதன் பிறகு ட்ரெயின் அட்டாக் நடைபெற்றது. இதெல்லாம் முதல் நாங்கள் நடத்திய அந்த தாக்குதல். இதெல்லாம் எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அளவிலே தமிழ் விடுதலை இயக்கம் ஒரு போராட்ட ஒரு விழுமியங்களோடு இருக்கிற இயக்கம். எங்களை பொறுத்த மட்டிலே உண்மையிலே எல்லாரும் இயக்கத்துக்கு போன எல்லாரும் அந்த 83 கலவரத்துக்கு பிறகு எந்த இயக்கத்துக்கு போகிறோம் என்று தெரியாமல் விடுதலையின் சிந்தனையாகத்தான் போனார். அப்போ அதெல்லாம் மாறி மாறி போனது. அதுக்குள்ளே அந்த சகோதர யுத்தம் இதெல்லாம் ஒரு பெரிய பின்னடைவை தந்தது. இப்போ என்ன பொறுத்த மட்டும் இந்த வரலாறுகள் எல்லாம் நேரடியாக பார்த்திருக்கிற ஒரு சூழல் நிச்சயமாக அது எனக்கு இருக்கென்று நான் கருதுகிறேன். அந்த வகையிலே தமிழ் விடுதலை இயக்கம் இன்றைக்கும் அது அழிந்து விட்டதென்றெல்லாம் பேசப்படுகின்ற போது இன்றைக்கும் அது வளர்ந்திருக்கிறது என்பதை சொல்லுகின்ற போது நான் பெருமைப்படுகிறேன். சிறியண்ணாவுடைய அந்த அரவணைப்பு, அவருடைய பயிற்சி, அவருடைய அந்த ஆலோசனை. ஒரு முறை சிறியண்ணா என்ன ஒரு விட மாட்டேன், தன்னுடைய பக்கத்தெல்லாம் வச்சிருப்பார். புத்தகத்தை படி, அதில் கேள்வி வைப்பார். சில புத்தகங்களில் கேள்வி வைப்பார், என்ன படிச்சிருக்கா, என்ன இது என்றெல்லாம் நிறைய விஷயங்களை எனக்கு கற்றுத்தந்த ஒரு தலைவர். அதன் பின்பு இந்த பாரிய பொறுப்பு எனக்கு கிட்டியது. அப்படி இருந்தும் பல கஷ்டங்கள் எனக்கு ஒத்துழைப்பாக இப்பொழுதும் அரணாக இன்றைக்கும் எங்களுடைய கட்சி உறுப்பினர்கள் இருக்கார்கள். என்னோடு பயணித்தவர்கள் இன்றைக்கு நாங்கள் ஒரு கமிட்டியாக இருந்து செயல்பட்டு வருகிறோம். அந்த வகையிலே இன்றைக்கு ஒரு ஜனநாயக ஆயுத போராட்டத்தில் இருந்து ஒரு ஜனநாயக போராட்டத்திற்கு வந்திருக்கிற ஒரு கட்சி என்று சொன்னால் அது தமிழ் விடுதலை இயக்கம். இன்றைக்கும் ஜனநாயக விழுமியங்களோடு நாங்கள் எங்களுடைய கட்சியை கொண்டு போகின்ற ஒரு சூழல் இன்றைக்கும் இருந்து கொண்டு இருக்கிறது. நீங்கள் இந்த ஆயுத போராட்டத்திலிருந்து ஜனநாயக போராட்டத்துக்கு வந்திருக்கின்றீர்கள்னு சொல்கிறீர்கள். ஆனாலும் தற்போது நடக்கிற சில பிரச்சனைகளை பொறுத்தவரையில் சில வேளைகளிலே உங்களுக்கு அந்த தோற்றம் எழக்கூடும். அதாவது ஆயுத போராட்டம் இருந்த போது நீங்கள் சாதித்த விடயங்களும் ஜனநாயகத்தில் இருக்கிற போது நீங்கள் சாதிக்கிற விடயங்களுக்கும் வித்தியாசம் இருக்கும். நிச்சயமாக இங்கு பொறுமை தேவை, அங்கு பொறுமை தேவையில்லை உணர்கிறேன். ஆயுத போராட்டம் எப்பொழுதும் பேச்சுவார்த்தை மேசைக்கு கொண்டு வருகின்ற ஒரு வல்லமை படைத்தது தான். இந்த ஆயுத போராட்டத்தின் சாதனை என்பது சண்டை தொடர்ந்து போகிறதில்லை. இந்த ஆயுத போராட்டத்தினூடாக சம்பந்தப்பட்டவர்களை இந்த மேசையில் கொண்டு ஒரு தீர்வை கொண்டு வர வைப்பது தான் இந்த ஆயுத போராட்டத்தின் நோக்கமாகும். இந்த இது அரசு நாங்கள் ஜனநாயக போராட்டத்துக்கு வந்த பிறகு இந்த அரசாங்கம் வருகிற அரசாங்கங்கள் இருக்கிற அரசாங்கங்கள் எங்களை ஒரு ஏளனமாக பார்க்கிறார்களோ என்ற ஒரு சிந்தனை வருகிறது. ஏனென்றால் ஆயுத போராட்டத்திலே பாராளுமன்றத்திலே நானெல்லாம் இருக்கிற போது விடுதலை புலிகள் பெரிய வலுவாக இருக்கிற போது சொல்வார்கள், இந்த ஏதாவது நடக்க போதுன்றா எங்களுக்கும் சொல்லுங்கள், நாங்கள் வந்துடுவோம். அப்போ பரபரப்பாக பேசப்பட்டது பார்லிமெண்ட் சில நேரம் தாக்கப்படலாம். அப்போ எனக்கு சொல்லுவார்கள் என்னோட கதைப்பார், இப்படி நீங்கள் ஏதாவது சமிஞ்சை கிடைச்சா எங்களுக்கும் சொல்லுங்கள். அந்த அளவிற்கு ஒரு வீறு கொண்ட ஒரு போராட்டமாக இருக்கிற போது இந்த அரசாங்கம் பணிந்து வந்தது. உலக நாடுகள் கூட அந்த 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 ஒரு சூழலுக்கு வருகின்ற போது இப்பொழுது அது இல்லை.
ஜனநாயக போராட்டம், ஜனநாயகம் என்பது இந்த உலக நாடுகளிலே மதிக்கப்படுகிற ஒரு விடயமாக பார்த்தாலும் கூட இலங்கையை பொறுத்த மட்டிலே அது ஒரு சாதிக்க முடியாத ஒரு விடயமாகத்தான் இருக்கிறது. இப்போ எனக்கு அது எப்படி தெரியுதென்றால், தொடர்ந்தும் இந்த ஆயுத போராட்டத்திலே போயிருக்கலாமா, மீண்டும் இந்த ஆயுத போராட்டம் ஒன்று வலுவாக வருகிற போது தான் இந்த சிங்கள தேசம் உணருமா என்றொரு விடயத்தை யோசிக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையிலே நான் இதிலே பல விடயங்கள் ஏமாற்றப்படுகிறது. உதாரணமாக ஜனநாயகம் என்று சொல்லி இந்த நாட்டிலே ஜனநாயகம் இருக்கிறது என்று சொல்லுகிற ஒரு விடயத்தை, இந்த காற்றலை மின்சாரம் சம்பந்தமாக மக்கள் போராட்டம் இந்த கொழும்பில் கூட நடந்தது. வலுவான போராட்டத்தை நேரடியாக பேசுகிற போது ஒரு மாதம் தவணை கட்ட ஜனாதிபதி அவர்கள் அந்த ஒரு மாதத்திலே நிபுணர் குழுவை அனுப்பவில்லை, வெறும் அமைச்சர் கூட்டத்தை தான் அனுப்பியிருந்தார். அமைச்சர்களுக்கு எங்களுடைய மக்கள் முழுசாக தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்தார்கள். இடையிலே அந்த எதிர்ப்பின் உச்சகட்டம் அமைச்சர் வெளியிலே செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தது. அப்படி இருக்கத்தக்கதாக மக்களுடைய உணர்வு, மக்களுடைய அந்த 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 நாங்கள் படப்போகிறோம் இந்த காற்றலையின் ஊடாக என்று சொல்லுகின்ற அந்த 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 உணர்வு ரீதியான போராட்டத்தை ஜனாதிபதி அவர்கள் உடைத்திருக்கிறார். அது ஜனநாயக ரீதியான அவருடைய கொள்கை எப்படி என்றால் அபிவிருத்தி என்பது வேணும், அதன் பிறகுதான் மக்கள் என்ற ஒரு சிந்தனையோடு அவருடைய சிந்தனை இருக்கிறது. ஆகவே இதுதான் ஜனநாயக ரீதியிலே செயல்பாடுகள் என்பது ஒரு ஏமாற்றம் அடையக்கூடிய வாய்ப்புகளைத்தான் உண்டு பண்ணியிருக்கிறது. ஆரம்ப காலத்திலே தந்தை செல்வா, தமிழர் விடுதலை கூட்டணி எல்லாம் ஜனநாயக போராட்டத்திலே இதிலே அடி வாங்கி ரத்தம் சொட்ட சொட்ட பால் சென்றார். அந்த ஜனநாயகம் ஒழிக்கப்பட்ட அந்த அடக்குமுறை ஜனநாயகம் மீது திணிக்கப்பட்டு குரல் வலைகள் நசுக்கப்பட்ட பிறகு தான் ஆயுத போராட்டம் வந்தது. ஜனநாயகம் என்பது இந்த நாட்டிலே, இலங்கை நாட்டிலே அது பொய்யான ஒரு உலக நாடுகள் சொல்லுவது போல இலங்கை நாட்டிலே அது ஜனநாயகம் என்பது ஒரு ஏமாற்றுகின்ற தன்மை கொண்டதாக ஆட்சியாளர்கள் நினைக்கின்ற ஒரு சூழல்லாம் இருந்து கொண்டிருக்கிறது. நிச்சயமாக நான் ஒரு பதிவை செய்ய வேண்டும் என்று சொன்னேன். அதாவது இந்த காற்றலை பற்றி நாங்கள் பேச வேண்டும். அதுக்கு முன்னதாக இந்த டெலோ என்கிறது எந்த அளவுக்கு எல்லா இடத்துலையும் மக்கள் மத்தியிலே, அது அப்போது இருந்த மக்கள் மத்தியிலே பரவி இருந்தது, அல்லது அவருடைய உங்களுக்கு தெரியும் அங்கே ஒரு வானொலி சேவை செய்யப்பட்டது ஏற்கனவே. அதே போல் அந்த இயக்கம் எந்த அளவுக்கு பிரசித்தி பெற்றிருந்தது என்று பார்த்தால் எல்லா இடங்களிலும் தமிழ் மக்கள் மத்தியிலே இந்த டெலோங்கிற பெயர் அதே போல் நாங்கள் சிறுவராக இருக்கிற போது டெலோ என்கிற ஒரு அடிப்படையிலே வர வேண்டும் என்பதற்காக எங்களோட பிரதேசத்தை மையப்படுத்தி ஒரு அமைப்பு ஒன்றை, அது எந்த விதமான ஒரு அடிப்படையும் இல்லை, ஏன்னா ரெடோ என்ற விடயத்திலே நாங்கள் செய்திருந்தோம். அதை அந்த அளவுக்கு இந்த பாதிப்பு இருந்தது என்றதை சொல்ல வேண்டும். நாங்கள் இப்பொழுது காற்றாலை பற்றி போவோம். நிச்சயமாக காற்றாலை பற்றிய விடயங்கள் மக்களுக்கு இப்பொழுது ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கின்றன. ஒரு மாத கால அவகாசம் கேட்கப்பட்டது, அதற்கு தக்க தீர்வை தருவோம் என்று. ஆனாலும் நேற்று முன்தினம் அல்லது 2 நாட்களுக்கு முன்னர் ஜனாதிபதியால் வைக்கப்பட்ட அறிவின்படி காற்றாலை திட்டத்தை மீண்டும் முன்கொண்டு செல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் தற்போது ஏற்பட்டிருக்கிறது. இந்த எதிர்ப்பு போராட்டங்களுக்கு மத்தியில் ஏன் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதுங்கிறதுக்கு காரணங்கள் அறிவிக்கப்படவில்லை. நீங்கள் சொல்கிறபடி நான் நினைக்கிறேன் ஒரு 2 கிழமைகளுக்கு முன்னர் நாங்கள் இந்த அபிவிருத்தியை மையப்படுத்தி தான் இந்த இனப்பிரச்சனையை தீர்க்கப் போகின்றீர்களா என்று பிரதி அமைச்சர் பிரதீப்பிடம் கேட்டபோது இல்லை, இனப்பிரச்சனை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லியிருந்தார். இதுதான் தேசிய மக்கள் சக்தியின் கொள்கை என்றும் சொல்லியிருந்தார். ஏன்னா ஏற்கனவே தெரியும், கோட்டாபய ராஜபக்ச அபிவிருத்தியை தான் முக்கியம், இனப்பிரச்சனை இல்லை என்று சொன்னவர். அதே போல ஜேவிபி ஒரு கட்டத்தில் இந்த இனப்பிரச்சனையை பகிரங்கமாக ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் பிரதீப்பின் கருத்தின்படி அவர் சொன்னது, இனப்பிரச்சனை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், இனப்பிரச்சனை தீர்க்க தான் வேண்டும், அபிவிருத்தியையும் இனப்பிரச்சனையும் ஒன்றாக்க முடியாது என்றார். ஆனால் இங்கு நடக்கிறது மக்கள் போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இதனை மையப்படுத்தி விடயத்தை பார்க்கின்ற போது அபிவிருத்தியை மையப்படுத்தி தொடர்ந்தும் அந்த எந்த எதிர்ப்பு வந்தாலும் பரவாயில்லை செய்வோம் என்று சொல்கிற விடயம், ஏதாவது உள்ளுக்குள்ளே அவ்வாறு ஒரு திட்டம் இருக்கிறதா? அதாவது அங்கு எதிர்ப்பை சமாளித்து செய்தால் இந்த விடயத்தை வென்றுவிடலாம் என்று அவர்கள் நினைக்கிறார். முதல் நாங்கள் நான் தான் அது ஜனாதிபதியை சந்திப்பதற்கான ஏற்பாடை நான் தான் செய்தேன். எல்லா நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய கையெழுத்தையும் போட்டு சந்திக்க வேண்டும் என்று கேட்கின்ற போது அதற்கான ஒரு சந்திப்பு நேரம் கிட்டியது. அப்போ இது சம்பந்தமான போராட்டத்தை நடத்துகின்ற சிட்டிசன் கமிட்டி தலைவர்கள்
மற்றது இந்த ஆய்வாளர்கள் எல்லாம் அந்த கூட்டத்திலே அழைக்கப்பட்டார்கள். அப்போ அந்த கூட்டம் ஜனாதிபதி செயலத்திலே தான் நடைபெற்றது. உண்மையிலே ஜனாதிபதி அவர்கள் வந்து இருந்து அவர் பேசிய முறை எனக்கு கோபத்தை தந்து ஒரு இயக்க பாணியிலே தான் பேசினார். அவர் என்ன சொன்னார் என்றால், இது செய்யப்பட வேண்டிய உண்டு, இது செய்தால் தான் வெளிநாட்டு முதலீடாளர்கள் வருவார்கள். ஏனென்றால் இந்த மின்சாரம் குறைக்கப்பட வேணும், விலை கூடினபடியால் வரமாட்டார்கள், அது குறைக்கப்பட வேணும். அப்படி குறைக்கிற போது இந்த மின்சார உற்பத்தியை நாங்கள் செய்கிற போது தான் அது செய்யப்பட வேண்டும். ஆகவே செய்ய வேண்டும் என்ற ஒரு துணியிலே பேசுகிறோம். இப்போ நான் கேட்டேன், நீங்கள் மக்களுடைய அபிலாசைகளை கேட்காமல் உங்களுடைய சிந்தனைப்படி செய்ய போகிறீர்களா? இதொரு சந்தர்ப்பத்தை நீங்கள் மக்களுடைய கருத்தை நீங்கள் கேட்க வேண்டும். மக்கள் என்ன ஆதங்கத்தோடு இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் கேட்கணும். இப்போ கேட்காம கொள்ளாமல் உங்களோட பாட்டில் நீங்கள் செய்தீங்கன்னா அது சரியான முறையில் வராது என்றது பிறகு நாங்கள் எல்லாம் பேசின பிறகு தான் இந்த 1 மாத கால அவகாசம் அவர் தந்திருந்தார். இருந்தாலும் இந்த 1 மாத கால அவகாசத்திலே போராட்டங்கள் ஒரு ஜனநாயக ரீதியில் எந்த ஒரு இடைஞ்சலும் இல்லாமல் நடந்து கொண்டிருந்தது. ஆனால் 1 மாதம் முடிந்த பிறகு அவருடைய அந்த முதல் சந்தித்த போது இருந்த அந்த ஆக்ரோஷம், அந்த எப்படியாவது செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்ற, அது எப்படி சொல்கிறது, எப்படியாவது இதை செய்ய வேண்டும் என்ற வெறி, அது மக்களை பற்றி அவர் சிந்திப்பதாக தெரியவில்லை. இதே ஜனாதிபதி தேர்தல் காலத்திலே அங்கு வந்து தன்னுடைய கருத்தை சொல்லுகின்ற போது இங்கே காற்றலையும் இந்த மண் அகழ்வு நடைபெற விடமாட்டேன், மக்களுடைய விருப்பம் இல்லாமல். அதை எங்களுடைய பங்குத்தந்தை அவர்கள் கேட்டார்கள் இந்த ஜனாதிபதி சந்திப்பிலே. நான் நினைக்கிறேன் மார்கஸ் ஃபாதரான் கேட்டார். அவர் என்ன பதில் சொன்னார் என்றால், பாருங்கள் எப்படி இந்த பதிலை எப்படி இருக்கிறது. நான் சொன்னது அதானியினுடைய காற்றாலையை கொண்டு வருவதை தடுப்பேன் என்று தான் சொன்னேன் ஒழிய இந்த காற்றாலை மின்சாரத்தை தடுப்பேன் என்று நான் சொல்லவில்லை என்றார். அது அவருடைய மைண்டிலே இந்த அதானியை ஒழிக்க வேண்டும் என்று அவர்கள் திரட்டி விட்டார். அவர்கள் இப்பொழுது சொல்லுகிறார்கள் என்றால், அதானி அதுக்குள்ளே வந்தால் நீங்கள் ஆர்ப்பாட்டம் செய்திருக்க மாட்டீங்க என்ற கருத்துக்களும் இந்த அமைச்சருடைய கருத்தாகவும் வருகிறது. என்னுடைய கேள்வி இருந்தது, அதாவது அதானி இந்த திட்டத்தை செய்கிற போது இந்த அளவுக்கு தற்போது இருக்கிற இந்த எதிர்ப்பு அப்போது இல்லை என்கிற ஒரு தொடர்பாடு தான் நீங்கள் ஜனாதிபதி சொல்கிறீர்கள். அதே போல் இப்போது இருக்கிற எதிர்ப்போ அதானி அந்த திட்டத்தை செய்கின்ற போது மக்கள் மத்தியில் எதிர்ப்பு இருக்கவில்லை தானே? இல்லை, என்ன காரணம்? எதிர்ப்பு இருந்தது. இப்போ நாங்கள் ஓர வஞ்சனையாக செயல்படக்கூடாது. இப்போ எங்களுடைய நியாயமான கோரிக்கை அங்கே அது அந்த கடலும் நிலமும் ஒன்றாக இருக்கிறது என்று சொல்கிறோம். இந்த போன முறை அவசரமாக இந்த காற்றாலை மின்சாரங்கள் 36 கிட்ட போடுகிற போது தண்ணி இட்டவரை இப்பையும் அந்த தண்ணி வத்தாமல் இருக்கிற சூழல் காணப்படுகின்ற போது மழை பெஞ்சால் மன்னார் நகரமே மூழ்கிற ஒரு நிலை இருக்கிறது. இந்த சத்தங்கள் பெரிய மோசமாக பள்ளிக்கூட இப்போ என்னடா நித்திர கொள்ளா இந்த சத்தம் இல்லாட்டி நித்திர கொள்ள முடியாமல் இருக்கிற அந்த அளவுக்கு இசைவாக்கம் அடைகின்ற ஒரு நிலை அங்கே அவை இந்த விடயங்களை சுட்டி காட்டி நாங்கள் அதானிக்கு ஒரு சார்பாகவும் இந்த அரசாங்கத்துக்கு ஒரு சார்பாகவும் செயல்பட முடியாது இல்லையா? ஆகவே எங்களுடைய நியாயமான கோரிக்கை, அதை யார் வந்தாலும் இந்த 2 விஷயத்தை நாங்கள் எதிர்த்தவர்களாகத்தான் நாங்கள் இருந்தோமே ஒழிய இந்தியா செய்கிறது அதுக்கு ஆதரவு அப்படியெல்லாம் நாங்கள் அந்த ரீதியிலே எங்களுடைய நியாயமான கோரிக்கை என்பது அது பொதுவானது, அது யாருக்கும் சார்பானதாக இல்லை. ஆகவே அந்த போராட்டம் அப்போயிருந்தே தொடர்ந்து வந்து கொண்டிருந்தது. ஏற்கனவே அந்த 36 போட்ட பிறகு நாங்கள் வராதென்றும் திருப்பியும் அவர்கள் அதுக்குள்ளே கொண்டு வருகின்ற நிலை இருக்கிற போது நாங்கள் சொல்லுகிறோம் என்னென்னா, இந்த நகரப்புறத்துக்குள்ளே வேணாம், ஏனைய மற்ற இடங்கள் இருக்குது, அதில் நீங்கள் மக்கள் செறிந்து வாழாத இடங்களில் நீங்கள் போடுங்க. எந்தெந்த இடங்கள் அவ்வாறு அந்த காற்றடிகளை கூடுதலாக நான் நினைக்கிறேன் அந்த காற்றினுடைய வளம் நகரப்புறத்துக்கெல்லாம் இருக்குது. பேசால, வங்கால, இப்படி இந்த கிராமப்புறங்களில் ஜோசபாஸ் நகர் இப்படியான தலைமன்னார் அப்படியான இடங்களில் தான் இந்த காற்றின் அழுத்தம், காற்றின் கூடுதலான சக்தி அதில் இருக்குது. அதால் தான் அங்கே போடணும் என்று சொல்லி இவர்கள் விரும்புவது. அதன் ஊடாக
பெறப்படுகின்ற மின்சாரத்தை அது கூடுதலாக பெறப்படக்கூடிய மற்ற இடங்களில் இந்த 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 வலுவான அந்த காற்று வருகிற சூழல் மற்ற இடங்களிலே குறைவாக இருக்கிறது. அதனை போட்டிருக்கிறார்கள், ஆனால் குறைவாக இருக்கிறது. அந்த வகையிலே தான் அவர்கள் அங்கே நகரப்புறத்துகளே தங்களுடைய ஆளுமையை செலுத்துகிற வகையிலே அதை போட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இல்லை, அதான் எனக்கு வியப்பாக இருக்கிறது. ஒரு 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 மின் ஒரு ஒரு ஃபேன் போடுவதாக இருந்தால் 7 ஏக்கர் வேணும். மன்னார் நகரப்புறத்தில் இப்போ 16 ஃபேன் போட போகிறாங்க. அப்போ 7 16 பாருங்கள், எத்தனை ஏக்கர் அங்கே இல்லாமல் அப்போ நகரப்புறம் ஒரு குறுகிய இடம். அடுத்த சந்ததி இது 15 16 வருஷம் 25 வருஷம் எனக்கு தெரியல. அதுக்கு பிறகு தான் இதில் வலு இல்லாமல் போகும்னு சொல்லுவார்கள். ஆனால் அந்த தூண் அவர்கள் போடுகிற அந்த விடயங்களை அழிக்கவே முடியாது. அப்போ அதில் ஒரு வீட்டை கட்ட இயலாது. அப்படியான ஒரு நிலை இருக்கக்குள்ள நகரப்புறங்களில் இந்த ஏழ்மையாக இருக்கிற அன்றாடம் உழைத்து வாங்குகின்ற அந்த உழைத்து உண்ணுகின்றவர்களுடைய நிலங்களை புரோக்கர்கள் ஊடாக கூடுதலான விலைக்கு புரோக்கர்கள் சம்பாதிக்கிறார்கள். ஆனால் அந்த ஏழைகளுக்கு 2 லட்சம் 3 லட்சம் தான் கொடுக்குற ஒரு சூழல் இருக்கிறது. அப்படியான ஒரு நிலையிலே தான் இந்த காணிகளை வாங்குகிற நிலை. ஆகவே மன்னாரை பொறுத்த மட்டிலே, நகரப்புறத்தை பொறுத்த மட்டிலே நிலங்கள் என்பது அது மக்கள் செறிந்து வாழ்கிற இடம். அந்த நிலங்களும் போய்விட்டால் மக்களுடைய வாழ்க்கை என்பது இல்லாதவர்களுக்கு. ஏற்கனவே இந்தியாவுக்கு போயிட்டு வந்தவங்க வரப்போகிறாங்க. இப்போ அவங்க கூடுதலாக மன்னாரை சேர்ந்தவர்களாகத்தான் இருக்கிறார். அவை இது உண்மையிலே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயம். ஜனாதிபதி மீண்டும் அதை யோசிக்கணும். சும்மா பொருளாதாரத்தை கொண்டு வரதுக்காக வேண்டி மக்களை நசுக்கக்கூடாது. இந்த போராட்டங்கள் வெடித்ததுக்கு காரணம் இந்த ஜனநாயக முறைகள் அடக்கப்படுகின்ற போது தான் ஆயுத போராட்டம் வெடித்தது. இப்போ இந்த முறை இந்த விடயத்தில் மன்னார் மக்களை ஒரு புழுக்களாக ஜனாதிபதி நினைப்பாளாக இருந்தால் அது பிழைக்கும். இந்த அடக்குமுறை உடைத்தெறிவதற்காக மக்கள் எதுவும் செய்வார்கள். இந்த விடயத்தில் அதாவது இந்த மன்னாரில் காற்றாலை அமைக்கப்பட போகிறது. அவ்வாறெனில் அரசாங்கம் கொடுக்கின்ற பரிந்துரைகள் இந்த மக்களுக்கு என்ன நிவாரணத்தை கொடுக்க போகிறது என்று இல்லை, அவர்கள் சொல்லுகிறார்கள் என்றால் இலவச மின்சாரம் இப்படி சொல்லுகிறார். இலவச மின்சாரம், மற்றது பிரதேச சபை நகர சபைக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் தரலாம். மற்றது உங்களுக்கு அந்த வடிகால் அமைப்புகள் செய்து தரப்படும். இந்த சுற்றாடல் மாசுபடலுக்கு நீங்கள் சொன்னது அதுக்கான அதெல்லாம் செய்து தரப்படும் என்று சொல்லுகிறார். நீங்கள் சொல்கிறபடி வாழ்விடங்கள் பாதிக்கப்படும் என்று சொல்கிறீர்கள். அதாவது சத்தம், இது போன்ற விடயங்கள், அதற்கு என்ன? இல்லை, இதெல்லாம் அழகாகத்தான் இருக்குது. இதெல்லாம் அழகாகத்தான் இருக்குது. அதாவது மின்சாரம், இலவச மின்சாரம் அப்படியெல்லாம் வர அழகாகத்தான் இருக்குது. ஆனால் அந்த 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 உணர்வோடு, அதாவது பாதிக்கப்பட்ட இந்த 36 மின்சார ஃபேன்கள் அதால் பாதிக்கப்பட்டு மக்கள் வெள்ளம் அதுகளில் பாதிக்கப்பட்டு இருக்கிற அந்த உணர்வை இந்த சலுகைகள் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆகவே அந்த விடயத்தில் அந்த சலுகைகளை மக்கள், இந்த சலுகைகள் சொல்லப்பட்டது, மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்றால் மற்றது அவர்கள் போடுகிற அந்த தூண்கள் எல்லாம் நான் நினைக்கிறேன் ஆழமான ஒரு தூண். அப்போ கடல் தண்ணி உள்ளே வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ தூண்களை கூட இறக்கைக்குள்ளே அந்த கடல் தண்ணி உள்ளே வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உள்ளே வரைக்குள்ளே என்ன நடக்கும்னா கிணறுகள் சுத்தம் இல்லாமல் போகும், உப்பு தண்ணியாக மாறும். அந்த மன்னார் நகரம் ஏற்கனவே முருங்கல்லேருந்து தான் குடிக்கிறது தண்ணி எடுக்கிறோம். முருங்கல்லேருந்து தான் குடிக்கிறது தண்ணி எடுக்கிறோம். இந்த அன்றாட பாவனைக்கு தான் இந்த தண்ணிகளை நாங்கள் யூஸ் பண்ண பார்க்குறோம். அப்படி இருக்கத்தக்கதா இப்படியான ஒரு நிலையை கொண்டு வருகிற போது உப்பு தண்ணி வந்தால் அடுத்தது என்ன? தாவரங்கள் வராது, தென்னைகள் வளராது, பனைகள் வளராது. அது ஒரு பாலைவனமாகத்தானே மாறும். அப்போ இதை அரசாங்கம் யோசிக்கணும். தனியாக மன்னாரில் காற்று வருகிறன்றதுக்காக வேண்டி மக்களை அடக்குமுறைக்கு கொண்டு போகும். ஏற்கனவே சொல்லப்பட்ட விடயத்தின்படி, அதாவது இந்த ஏனைய நாடுகளிலிருந்து வருகின்ற பறவைகள் இங்கு ஒரு சரணாலயத்தை உருவாக்குகின்றன என்று சொல்லப்பட்டது. அந்த அளவுக்கு மன்னார் முக்கியத்துவம் வாய்ந்த இடம். இந்த காற்றாலைகள் அமைக்கப்படுவதன் மூலம் அது எந்த அளவுக்கு பாதிக்கப்படுகிறது? நான் இங்கே சொல்ல வருவது, அதானி அமைக்கவிருந்த அந்த காற்றாலை இடங்களில் இந்த திட்டம் அமைக்கப்படுகிறதா அல்லது வேறு இடங்களில் அமைக்கப்படுகிறதா? இல்லை இல்லை இல்லை, எல்லாம் ஒன்று தான். அதானியை அவங்க திறத்தினாலும் அந்த அதானிய இடத்துல தான் அவர்கள் இதை போட பார்க்குறார்கள். நீங்கள் சொன்னது போல் அந்த சத்தம் இப்போ சொல்லுகிறார்கள் என்றால் தாங்கள் ஒரு டெக்னாலஜியை வச்சுருக்கிறோம்,
பறவைகள் வரையக்குள்ள அது ஃபேன் வந்து நிற்கும் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். முதலும் வந்து போடைக்குள்ளே எல்லாம் சொன்னார்கள் சத்தம் வராது, அதெல்லாம் சொன்னார்கள். இது மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை விட்டணுமே. 36 ஃபேன்களை போடைக்குள்ளே இப்படி சொன்ன நீங்கள் ஏமாற்றிட்டீங்க. அப்போ அந்த பறவைகள் வந்து உண்மையில் கொழும்பிலிருந்து பார்க்குறதுக்கு நிறைய பேர் வருவாங்க, நிறைய வெளிநாட்டவர்கள் வருவார்கள். அந்த யதார்த்தமாக இந்த 36 காற்று ஆடிகளும் போடப்பட்ட பின்னர் இந்த பறவைகளின் வருகை குறைந்திருக்கிறது என்கிற ஏதாவது ஒரு இல்லை குறைந்திருக்குன்னா சொல்கிறாங்க. இது சில இடங்கள் அந்த காற்றில் அந்த ஃபேன் இல்லாத இடங்களில் வருகிறது, ஆனால் அது குறைந்திருக்கிறோன்னு தான் சொல்லுவாங்க. நான் அந்த ஆய்வறிக்கைக்குள்ளே நான் அது போகலை, ஆனால் பறவைகள் குறைந்திருக்கிறது என்று தான் சொல்லப்படுகிறது. மற்றது இப்போ கிராமப்புறங்களில் பார்த்திங்கன்னா அந்த சிறு என்ன அடைக்கலம் குருவி என்று சொல்லுவார்கள் எங்களோட வீட்டில், அதெல்லாம் இப்போ காண கிடைக்குதில்லை என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். தத்துவ ரீதியாக அரசாங்கம் இதை நியாயப்படுத்த தவறிவிட்டிருக்கிறது. அதாவது இதில் என்னென்ன பறவைகளுக்கு பிரச்சனை இருக்கா, இப்போ எங்களுடைய மீனவர்களுடைய குறைபாடு பெரிய குறைபாடு, இந்த ஃபேன் போட்ட பிறகு மீன் படுகுதில்லைன்னு சொல்லுகிறார், அப்படியெல்லாம் சொல்லுகிறார். அப்படியான பிரச்சனைகளும் இருக்கிறது. ஆகவே இந்த விஞ்ஞான ரீதியான ஒரு செயல்பாட்டை இந்த அரசாங்கம் மக்கள்கிட்ட கொண்டு செல்லலை. ஆகவே அது ஒரு பெரிய ஒரு பாரிய விஷயமாக இருக்கிறது. இப்போ நாங்கள் வந்து இந்த காற்றாலை மின்சாரத்தை வேணான்னு சொல்லலை, ஆனால் நகரப்புறத்துக்குள்ளே வைக்காது, மற்ற இடங்கள்லாம் நீ போடு, நாங்கள் அது பிரச்சனை இல்லை. ஏன்னா உலக நாடுகளில் எல்லா இடத்துலையும் இது இருக்குது. ஆனால் பாதிப்புக்குள்ளான ஒரு நகரப்புறத்தை நீங்கள் அதை மீண்டும் பாதிப்புக்கு கொண்டு வராதீர்கள். நீங்கள் சொல்கிறபடி இந்த நகரப்புறத்தில் போடாமல் வேறு இடங்களில் போகிற போது இந்த காற்றின் அழுத்தம் குறைவாக இருக்கும் என்று சொல்கிறீர்கள். அவ்வாறு இருக்கிற போது நிச்சயமாக அரசாங்கம் அதை ஏற்றுக்கொள்ளுமா என்பது சந்தேகம் இருக்கிறது. இல்லை அது ஏற்றுக்கொள்ள, என்னடா காற்றின் அழுத்தம் அங்கால குறைவாக தான் இருக்கும், அதால் அதை ஏற்றுக்கொள்ள வாய்ப்பு இல்லை. இதுக்கு உண்மையாக எது தீர்வாக இருக்க வேண்டும்? போராட்டம் என்கிற வடிவிலே தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறது, அல்லது பேச்சுவார்த்தைகள் மூலம் ஏதாவது தீர்க்க நினைக்கிறீங்க? இல்லை, பேச்சுவார்த்தை பொய்யாக போயிருக்கு. ஒரு மாத தவணை, அதுக்கு பிறகு ஜனாதிபதி தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி சொல்லியிருக்கிறார்கள். போராட்டம் வந்து எப்படி மாறப்போகுதுண்டா, இந்த ஃபேன்கள் உள்ளே வரப்போகுது. ஏன்னா ஜனாதிபதி சொல்லியிருக்கார், ஒன்று சட்ட ரீதியாக கொண்டு வர பார்ப்பாங்க, இல்லாட்டி இராணுவத்தை வச்சு கொண்டு முப்படைகளையும் வைத்துக்கொண்டு இதை உள்ளே கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இது எப்படி அது ஒரு போராட்டம் நடந்து கொண்டிருக்க இப்படியான ஒரு நிலைமை வரையக்குள்ள அது ஒரு வலுவான ஒரு எதிர்ப்பு சக்தியை தானே கொண்டு வரும். இப்போ அதில் வந்து மக்கள் வந்து தங்களுடைய எந்த தியாகத்தையும் செய்ய தயாராக இருப்பாங்க. ஏன்னா அது அப்படியான ஒரு சூழல் வரையக்குள்ள இது அரசாங்கம் பார்க்கணும். இல்லைன்னு சொல்லி சொன்னால் உண்மையில் ஒரு அசம்பாவிதம் ஏதாவது நடந்து விட்டால் அதுக்கு பிறகு அரசாங்கம் யோசித்து பிரயோசனம் இல்லை. ஏன்னா அந்த போராட்டம் வந்து சும்மா போராடி போட்டு சாப்பிட்டுட்டு கூல்ட்ரிங்க் குடிச்சிட்டு போகிற போராட்டமாக இது இல்லை. அன்றாடம் உழைக்கிற மீனவர்களாக இருக்கலாம், விவசாயிகள் இருக்கலாம், எல்லோரும் வந்து இங்கே போராடி தான் இருக்காங்க. அவன் இந்த விடயத்தில் வந்து அரசாங்கம் 1க்கு 2 3 முறை யோசிக்கும். சும்மா போராட்டம் நடக்க அதை கொண்டு வந்து ஏற்கனவே 2-3 ஃபேன் உள்ளே போயிட்டு அதை வந்து நாங்கள் ஒரு நீதிமன்றத்தின் ஊடாக வந்த விடயத்தில் நாங்கள் தலையிட முடியாதுன்றபடியால் நாங்கள் அதை விலக்கி கொண்டோம். ஆனால் இப்போ நீதிமன்றம் ஆணையை பெற்றுக்கொண்டு வந்தாலும் கூட அது உண்மையிலே நீதிமன்றத்தை வகைக்கின்ற ஒரு நிலைப்பாடு அதில் வரப்போகிறது. இருந்தாலும் அதை மீறுகின்ற செயலைத்தான் மக்கள் செய்ய போகிறார்கள். நினைக்கிறேன் இந்த போராட்ட அமைப்பினர் நீதிமன்றம் செல்ல போவதாக ஒரு பேச்சு இருக்கிறது. நிச்சயமாக நினைக்கிறேன் அரசாங்கம் இதற்கு உடன்படாவிட்டால் நீதிமன்றம் செய்து இதற்கு இடைக்கால தடை இல்லை, அதுக்கான வழிகளை அவர்கள் கையாண்டு கொண்டிருக்கால். நான் நினைக்கிறேன் இந்த கிழமை சுப்ரீம் கோர்ட்டுக்கு தான் அதை போடணும் என்று நினைக்கிறேன். அது போடுவார்கள் என்று நினைக்கிறேன் இந்த ஸ்டே ஆர்டர் வாங்குவதற்கு. ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டோட போகக்குள்ள சரியான தரவுகளோடு நாங்கள் போவோம். விஞ்ஞான ரீதியான பிரச்சனைகளையும் நாங்கள் காட்ட வேண்டும். இல்லை என்றால் சுப்ரீம் கோர்ட் அதை ஏற்றுக்கொள்ளாது. அவை அதுக்கான வேலை திட்டங்களை செய்கிறார்கள். நான் நினைக்கிறேன் இந்த ஒரு மாத காலம் அதுக்குள் பல விடயங்களை முடித்திருக்கிறார்கள். இப்பொழுது அது மீறப்பட்டிருக்கிறது. ஆகவே நான் நினைக்கிறேன் 2-3 நாளில் அந்த நீதிமன்றம் சென்று தடை உத்தரவு வைப்பதற்கான முயற்சிகளையும் மேற்கொள்வார்கள்.
இந்த காற்றாலை திட்டத்துக்கு அப்பால் தற்போது ஜெனீவா மனித உரிமைகள் பேரவை அமர்வுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அதே போல வெளிந்து காணாமலாக்கப்பட்டோரின் நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த விடயத்தில் நீங்கள் அண்மையில் ஐக்கிய நாடுகளின் வதிவிட பிரதிநிதியை சந்தித்திருந்தீர்கள். இதன் போது ஏற்கனவே நீங்கள் ஒரு கடிதம் ஒன்றை அனுப்பியிருந்தீர்கள். கஜேந்திர குமார் பொன்னம்பலம் உட்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதே போல கட்சிகள் இணைந்து ஒரு கடிதத்தை அனுப்பியிருந்தீர்கள். அதற்கு ஓல்டக்கிடமிருந்து ஒரு பதிலும் வந்திருந்தது உங்களுக்கு. அதே போல தற்போது வதிவிட பிரதிநிதியும் சந்தித்தீர்கள். இந்த சந்திப்புகள் எந்த அளவுக்கு உங்களுக்கு நம்பிக்கையை தருகின்றன? இந்த ஜெனீவா மாநாட்டிலே தமிழர் சார்பாக தமிழர்களுக்கு நீதி கொடுக்கின்ற வகையில் ஏதாவது திட்டங்கள் கொண்டு வரப்படுமா என்கிற விடயங்கள்? இல்லை, என்ன பொறுத்தமட்டில் ஐநா தீர்மானங்கள் வலுவாகத்தான் இருக்கு. ஐநா தீர்மானங்கள் மனித உரிமை மீறல் சம்பந்தமாக இலங்கை அரசாங்கத்தை பதில் சொல்லக்கூடிய வகையில் அதை செய்ய வேண்டும் என்று சொல்கிறோம். இங்கேருந்து போகிற வெளிவார அமைச்சர் சொல்லுகிறார், உள்ளக விசாரணையை தான் நாங்கள் செய்வோம், வெளியாக விசாரணை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லுகிறார். இதில் ஒரு முரண்பாடு வருகிறது. எங்களை பொறுத்த மட்டும் உள்ளக விசாரணையை நாங்கள் விரும்பேன். நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கிறேன், சுடச் சொன்னவன் சுட்டவனை விசாரிக்கிற ஒரு வாய்ப்பை இங்கே உண்டு பண்ணக்கூடும். சுடச் சொன்ன ஒரு நபர் சுட்டவரை, அவர் பதவி உயர்வு வந்து அல்லது ரிட்டையராக வருகிற போது அதை அவர் விசாரிக்கிற ஒரு வாய்ப்பை இலங்கை அரசாங்கம் கொள்ளுகின்ற போது, ஏன்னா இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அந்த மிலிட்ரி, அதாவது இங்கே இருக்கிற நீதித்துறையை தவிர ஏனையவர்கள் எல்லாரும் ஏதோ ஒரு விதத்திலே என்ன மனித உரிமை மீறலில் சம்பந்தப்பட்டவர்களாகத்தான் அப்படி இருக்கத்தக்கதாக இங்கே உள்ளக விசாரணை என்பது என்னை பொறுத்தமட்டிலே சரியான விசாரணையாக, நீதி கிடைக்கிற விசாரணையாக இருக்க முடியாது. ஆனாலும் சர்வதேசம் என்று, அதாவது ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையும் தொழில்நுட்ப அடிப்படை, அதாவது சர்வதேசத்தின் தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் உள்ளக பொறிமுறைக்குத்தான் தற்போது இணங்கியிருக்கிற போன்ற ஒரு அதான் நான் சொல்ல வாரேன்னா, இந்த ஐநா சபையினுடைய ஆளுமையான பதில்கள் வெளியில் வந்தாலும் கூட இந்த இலங்கை அரசாங்கம் மாறி மாறி வந்து அதுக்கான காரணங்களை சொல்லி காலம் தர வேண்டும் என்று சொல்லுகின்ற போது ஐநா சபை அந்த காலத்தை கொடுக்கிறது. இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, இது வந்து ஐநாவினுடைய தன்மை. ஆனால் சர்வதேச நீதிமன்றத்திலே தான் இது செல்ல வேண்டும் என்பது, அதுக்கான வேலை திட்டங்களை செய்வது என்பது எங்களுடைய கோரிக்கை. ஆனால் ஐநா சபையை பொறுத்த மட்டும் எங்களுடைய மக்கள் கொண்டிருந்த நம்பிக்கை இன்றைக்கு தளர்ந்து வருகிறது. ஆனால் இன்றைக்கு நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், இன்றைக்கு உண்மையில் நான் இதை அடிக்கடி சொல்வது உண்டு, எங்களுடைய போராளிகளுடைய தியாகம், பொதுமக்களுடைய தியாகம், எங்களுடைய இனப்பிரச்சனை, எங்களுடைய நிலத்தை அபகரிக்கின்ற அந்த அந்த நிலைப்பாடு, எங்களுக்கு நாங்கள் ஒரு சுதந்திரமான சுவாச காட்டை நாங்கள் யோசிக்க வேண்டும் என்று நினைக்கின்ற அந்த தியாகங்கள். இப்போ இன்றைக்கு ஒரு போராளி தன்னுடைய உயிரை வந்து, இன்றைக்கு ஒரு போராளி எடுத்து பார்த்தீங்கன்னா அவனுடைய குடும்பம் வந்து வறுமை கோட்டுகள் தான், வசதியானவர்கள் போராளிகளாக மாறி, ஒரு உழைத்து கொடுக்கிற குடும்பத்தில் இருக்கிற ஒரு இளைஞன் போராட்டத்துக்கு வந்திருப்பான். ஒரு வேலை செய்து, கூலி வேலை செய்தோ அல்லாட்டி ஏதோ ஒரு வேலை செய்து குடும்பத்தை பார்க்கிற ஒரு இளம்பெண் போராட்டத்துக்கு வந்திருப்பான். நான் பல தாய்மார்களை பார்த்துருக்கேன். அவர் சொல்வார்கள், எனக்கு உழைச்சி தார மகன் காணவில்லை. அது போராட்டத்துக்கு வந்தவன் எல்லாம் வந்து தன்னுடைய குடும்பத்தை பார்க்கல. அவனுடைய போராட்டம் வந்து என்னுடைய அடுத்த சந்ததி ஒரு சுதந்திரமான காற்றை சுவாசிக்கணும், என்னுடைய நாடு என்று சொல்லி யோசிக்கணும் என்ற அந்த அடிப்படையில் தான் அவன் செத்தான். தன்னோட குடும்பத்தை பின்னுக்கு வைத்து விட்டு தான் செத்தான். இப்போ அவனுடைய அந்த தியாகம் தான் இன்றைக்கு ஐநா கதவை தட்டி இருக்கிறது. இல்லாட்டி அது வந்திருக்க வாய்ப்பே இல்லை. ஆனாலும் இந்த ஐநா சபையினுடைய கொள்கைகள் அது வலுவான ஒரு இப்பொழுது அந்த செம்பனை புதைக்குழி சம்பந்தமாகவும் மிக ஆக்காரோசமான தீர்மானங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அது ஒரு நொடிப்போனத்திலே உள்ளக விசாரணை என்று சொல்லி அதை நீங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று 2 வருஷங்கள் கோடுகின்ற போது அது நீத்து போகும். அவை எங்களுடைய மக்களுக்கும் வந்து அந்த ஐநா சபையின் மீது ஒரு நம்பிக்கையற்ற போகிற நிலைமை இருக்குது. இங்கே வந்து ஐநா சபையின் தலைவர் வந்திருக்கின்ற போது நான் அதை சொன்னேன், மக்கள் வந்து இதை நம்பல. ஏன்னு சொன்னால் இது உங்களுடைய கருத்துக்கள் ஆழமாக இருக்கிறது. ஆனால் அது ஒரு இலங்கை அரசாங்கத்தை பொறுத்தமில்லை, தொடர்ந்தும் அதை தட்டி கழிக்கின்ற நிலை இருக்கிற போது ஐநாவால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஆகவே நாங்கள் வந்து ஒரு
சர்வதேச நீதிமன்றத்தை நாட வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது என்றெல்லாம் நாங்கள் எடுத்து சொன்னோம். ஆனால் உண்மையிலே தொடர்ச்சியாக போன அரசாங்கம் இருக்கின்ற போது இதே நிலை, இப்பொழுதும் நாங்கள் விசாரிக்க தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி இதெல்லாம் உண்மையிலே உலக நாடுகள் இந்த இப்போ உலக நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா மாறி மாறி இன்றைக்கு போர்கள் நடந்து கொண்டிருக்கு. அவருடைய ஐநா சபையின் பார்வை கூட அங்கே தான் போயிருக்கு. நிச்சயமாக இந்த இஸ்ரேல் பலஸ்தீன பிரச்சனை பார்த்தீங்கன்னா காசாவில் நடக்கிற அப்பட்டமான கொலைகள் ஐநாவால் எதனையும் செய்ய முடியாது இருக்கிறது. இப்போது அப்படி இருக்கிற போது இந்த தமிழர் பிரச்சனை ஏற்கனவே நீங்கள் சொல்றபடி நீர்த்து போயிருக்கிறது. இந்த நீர்த்து போன பிரச்சனை எந்த அளவுக்கு ஐநாவால் தீர்க்க முடியும் என்பது இல்லை. ஐநா இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இவர்களுக்கு கால அவகாசம் கொடுத்துருக்காங்க. இந்த கால அவகாசம் தொடர்ந்து கொடுக்கப்படுது. இதால் என்ன ஆக்கபூர்வமான விஷயம் நடந்திருக்குன்னு இல்லை. இந்த ஐநா சபை சொன்ன விஷயங்கள் கூட நடைமுறைப்படுத்தப்படாது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா மாநசபை தேர்தலை வைக்கணும்னு சொல்லுது. காணாமல் போன ஆட்களுக்கு நியாயம் கிடைக்கிறதுக்கு இந்த காணாமல் போன காரியாலயத்தை உருவாக்கணும்னு சொல்லுது. இதெல்லாம் அது இந்த ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக இருக்கிற போது இல்லை அதுக்கு முதல் பிரதமராக இருக்கிற போது இந்த காணாமல் போனவர்களுடைய காரியாலயம் உருவாக்கப்பட்டது. அது அது எப்படி மக்கள் அந்த காரியாலயத்தை நம்பி தன்னுடைய கருத்தை சொல்ல போகிறார்கள். நூற்றுக்கணக்கான மக்கள் போனார்கள். ஆனால் அந்த போய் சொன்னவர்கள், அந்த வாக்குமூலம் கொடுத்தவர்கள் புலனாய்வுத்துறையால் விசாரிக்கப்படுகின்ற போது போய் சொல்வதற்காக அச்சப்படுகிறார். ஆகவே அதொரு விசாரணை புலனாய்வுத்துறையினுடைய இராணுவத்தினுடைய அப்படியான ஒரு கைக்குள் தான் அது இருக்கிறது. நியாயம் அதுக்குள்ளே இல்லை. நாங்கள் சொல்கிறோம்டா இதை விசாரிக்கிறோம்டா சர்வதேசத்தினுடைய நீதிபதிகள் அல்லது சர்வதேசத்தினுடைய வழக்கறிஞர்கள் இதை விசாரிக்கிற போது அந்த நம்பிக்கை, அந்த முதல் இருந்த நம்பிக்கை மக்களுக்கு இல்லை. அவை இலங்கை அரசாங்கத்தை பொறுத்தமில்லை, சர்வதேசமும் கூட ஏமாற்றுகிறது. சர்வதேசம் கூட எங்களை ஏமாற்றுகிறதா என்ற ஒரு விஷயம். நாங்களும் சர்வதேசத்தை நாடுறோம். அங்கே எங்களுடைய புலம்பெயர்ந்த உறவுகளும் கூடுதலாக ஐநா எல்லா இடத்துலையும் தங்களுடைய உழைப்பை முழுமையாக செலவழித்து வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ அவர்களுடைய வேலையும் இன்றைக்கு ஐநா சபையில் நிலைத்து நிற்கிற ஒரு சூழல். அதை விட எங்களுடைய தாய்மார்கள் போராட்டம் இன்றைக்கு தொடர்ச்சியாக உண்ணாவிரத போராட்டத்தை செய்து வருகிறார்கள் என்றால் இந்த காணாமல் போனவர்களுடைய விவகாரம் ஐநா சபையில் வருகிற போது இந்த காணாமல் போனவர்களுடைய போராட்டம் கூட இன்றைக்கு தாய்மார்கள் இறந்துட்டாங்க. தன்னுடைய பிள்ளையை கண் முன்னால் ஒப்படைக்கப்பட்ட தன்னுடைய குழந்தையை வரைக்கும் அங்கே இருக்கிறான்னு சொல்லல. இந்த அரசாங்கம் சொல்ல மறக்கிறது. டெத் சர்டிஃபிகேட் கொடுப்பதாக சொல்லுகிறார்கள். எனவே நாங்கள் கொண்டுட்டோம். எங்களுடைய இராணுவத்தினர் இல்லாட்டி ஒப்படைக்கப்பட்ட நிலையிலே அவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள் என்று சொல்லி வெளிப்படையாக சொல்லுகிற போது அந்த தாய்மார்கள் தங்களுடைய ஏக்கத்தை தணிப்பார்கள். அவை இன்றைக்கு கணபேர் செத்துட்டான். இன்றைக்கு போராடுகிறார்கள். அவர்களுடைய போராட்டம் கூட இன்றைக்கு ஐநா சபையிலே எங்களுடைய பிரச்சனை நீத்து போகாத அளவிற்கு இருந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் நிதர்சனம். அவை அந்த விடயத்தில் இன்றைக்கும் போராடுற தாய்மார்கள் அந்த உணர்வு ரீதியான போராட்டம் பொய்க்கவில்லை. அது ஐநா வரையில் இன்றைக்கு எத்தனையோ சண்டைகள் நடக்குது. ஆனால் எங்களுடைய பிரச்சனை பேசப்படுகிறது. எப்பொழுதுமே ஒரு விடயம் இருக்கிறது. இலங்கை பொறுத்தவரையில் எந்த ஒரு பிரச்சனையும் உடனடியாக தீர்க்கப்படாது. அதுதான் திரும்ப வார நேரங்களிலே இலங்கைக்கு பாரிய பாதிப்புகளை கொண்டு வரது. ஆரம்பத்திலே என்ன பிரச்சனை தீர்க்கப்பட்டிருந்தால் இந்த அளவுக்கு நாடு வங்குரோத்து நிலைக்கு அடைந்திருக்காது. அதான் உண்மை. அதே போல நீங்கள் சொல்கிறபடி இந்த இனப்பிரச்சனையும் அல்லது காணாமல் போன பிரச்சனை கூட அரசாங்கம் ஒரு திட்டத்தை வகுத்திருக்கலாமா, அதாவது நீர்த்து போக செய்தால் அந்த பிரச்சனை தீர்ந்து போய்விடும் என்று ஒரு கட்டத்தில் அப்படியான இருக்கும் என்று. ஆனால் அண்மையிலே இந்த காணாமல் போன ஆக்கப்பட்ட அந்த உறவுகளின் தாய்மார் சொல்கிற விடயம் இந்த காலதாமதம் எங்களுக்கு நல்லதை கொண்டு வந்திருக்கிறது. அது செம்மணியை பொறுத்தவரையில் இந்த 96ஆம் ஆண்டு நடந்த விடயம் இன்று வெளிவந்திருக்கிறது. எனவே காலதாமதம் தமிழ் மக்களுக்கு திரும்ப ஒரு சாதகமான நிலையை கொண்டு வந்திருக்கிறது. எனவே அரசாங்கம் அப்படி அதாவது வருகின்ற அரசாங்கங்கள் யோசித்திருக்கமாக இருந்தால் நிச்சயமாக இந்த விடயத்தை நாங்கள் நீர்த்து போக செய்துவிட்டால் நீங்கள் சொல்கிறபடி எத்தனையோ தாய்மார் இந்த போராட்டத்திலே இறந்திருக்கிறார்கள். எத்தனை உண்ணாவிரதம் நினைக்கிறேன் 2000-3000 நாட்களுக்கு மேல் அந்த போராட்டம் சென்று கொண்டிருக்கிறது. அந்த நிலையிலே அவ்வாறு நீர்த்து போகும் நினைத்திருக்குமாக இருந்தால் நிச்சயமாக செம்மணி அதற்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்தது. இல்லை, இன்னும் உங்களோட போராட்டம் நீர்த்து போகவில்லை என்று அந்த அளவுக்கு இல்லை என்னடா பொதுவாக அந்த போராட்டங்கள் நீத்து போகிறது. என்ன பிரச்சனை வந்தாலும் ஒரு கமிஷன் போடுவாங்க, விசாரிக்கிறதுக்கு கமிஷன் போடப்படும், அது அப்படியே நீத்து போடும். எங்களோட பிரச்சனைகளும் ஐநா சபையில் உள்ளக விசாரணை இப்படின்னு சொல்லி நீத்து போகிற ஒரு நிலை இருக்குது. ஆனால் அந்த போராட்டங்கள் தொடர்ச்சி என்பது தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. நீத்து போகிற தன்மையை கொண்டிருந்த சூழலில் இந்த செம்மணி வந்துருக்கு. என்ன பொறுத்தமில்ல கேட்டிங்கன்னா இந்த செம்மணி என்பது எங்களுடைய ஜனநாயக, அதாவது
மனித உரிமை மீறல்களை இந்த அரசாங்கம் செய்திருக்கிற சாட்சியமாக இருக்கு. இது முதல்ல மன்னாரில் செய்தாங்க, அது காசிலேருந்து மூடிட்டான். மற்றது பார்த்திங்கன்னா முல்லைத்தீவில் கிண்டினார்கள், காசிலேருந்து. வடக்கு கிழக்க பொறுத்தமுள்ள பல இடங்களில் அந்த இராணுவம் இருந்து சென்ற இடங்களில் தோன்றினீங்கன்னா அங்கே மனித எச்சங்கள் இருக்கும் என்றால் அந்தளவுக்கு எங்களுடைய தமிழ் மக்களை நீங்கள் அந்த செம்மணியில் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் என்ன பாவம் செய்யுது. தாயோடு ஒரு குழந்தை இருக்கிறது, அந்த குழந்தை என்ன செய்தது? அடக்கத்தனமாகத்தான் இருக்கிறார். வயோதிபர்களோடு பார்க்காமல் கொன்று புதைத்திருக்கிறார். ஆகவே இது உண்மையில் எங்களுக்கு ஒரு 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 ஆதாரமான ஒரு செயல்பாடாக அந்த செம்மணி இருந்து கொண்டிருப்பது உண்மையிலே நான் எங்களுடைய தியாகங்களுக்கு கிடைக்கிற ஒரு சன்மானமாக நான் இந்த செம்மணியை பார்க்கிறேன். ஏனென்றால் இந்த தியாகங்களுக்கு இது ஒரு என்ன இது ஒரு ஆளுமையை தரும், இது ஒரு அங்கீகாரமாக, இது ஒரு வலுவான எங்களுக்கு சாதகமாக நாங்கள் கொள்ளக்கூடிய விடயமாக செம்மணி மாறி வருகிறது. உண்மையிலே அது வரவேற்கத்தக்கது, ஒரு எங்களுக்கு கிடைத்த ஒரு வரப்பிரசாதம். இந்த விடயத்தில் நான் ஒரு கேள்வி கேட்க வேண்டும். இந்த சர்வதேசத்தை இப்பொழுது நம்புகிற நிலைமை மாறி இருக்கிறது. தமிழ் மக்களை பொறுத்தவரையில் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமை பேரவை தொடர்ந்தும் 2 வருடங்களுக்கு அரசாங்கத்துக்கு அவகாசம் கொடுக்க போகிறது. இவ்வாறான சூழலிலே சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு செல்ல வேண்டும் என்பதுதான் தற்போது தமிழ் மக்களின் ஒரே கொண்டமாக இருக்கிறது. 2 விடயம். ஒன்று, சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு செல்ல வேண்டும், அல்லது மன்னிப்பு என்கிற விடயத்தை அரசாங்கம் செய்ய வேண்டும். இதில் எது முன்னுக்கு வரப்போகிறது என்பது அரசாங்கம் தான் தீர்மானிக்க வேண்டும். தமிழ் மக்களை பொறுத்தவரை பாதிக்கப்பட்ட மக்கள் கேட்பது அது. அவரெனில் இந்த ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையை தவிர்த்துவிட்டு இந்த சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு செல்வதானால் சில வரையில் நீங்கள் கேள்விப்பட்டு இந்த நீதிமன்றங்கள் தாமே முன்வந்து இந்த விசாரணைகளை முன்னெடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றன. இல்லை, அது என்ன பிரதமரில் இந்த சட்ட ரீதியான நிலைமைகளை என்னால் சொல்ல முடியாது. இருந்தாலும் வெளிநாட்டில் இருக்க நீதிமன்றங்கள் தானே முன் வந்த ஒரு காலம் செய்ய போவதில்லை. அதுக்காக நாங்கள் எங்களுடைய ஆதாரங்களை இப்போ செம்மணி இது முழுமையான ஒரு ஆதாரமாக இருக்குது. இவ்வளோ நாள் நாங்கள் பேப்பர் அறிக்கையில் மனித உரிமைகள் நடந்திருக்கு, காணாமல் போராக்கள் முன்னாலே கையளிக்கப்பட்ட உறவுகளை காணாமல் இன்றைக்கும் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த போரில் எங்களுடைய தமிழினம் அழிக்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு வரலாற்றை நாங்கள் சொல்லுகின்றவர்களாக இருந்தோமே ஒழிய இப்பொழுது ஆதார ரீதியாக இது இருந்து கொண்டிருக்கிறது. அவை இப்போ நீங்கள் கேட்ட கேள்வியின் பிரகாரம் இது ஒரு சர்வதேச நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்ல வேண்டுமென்றால் ஐநா அதை பரிந்துரைக்காது. ஐநா தன்னுடைய கருத்தை தான் சொல்லும். நாங்கள் முயற்சிக்க வேண்டும். ஐநாவை புறந்தள்ளி விட்டு நாங்கள் போக முடியாது. ஆனால் நாங்கள் முயற்சிக்க வேண்டும். இந்த செம்மணி போன்ற ஆதாரங்களை வைத்துக்கொண்டு சர்வதேச நீதிமன்றத்திலே இந்த சம்பந்தப்பட்டவர்கள் நிறுத்தி தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் என்ற ஒரு விடயத்தை நாங்கள் செய்தாக வேண்டும். அந்த கடமை எங்களுக்கு இருக்கிறது. இருந்தாலும் அது எந்த அளவுக்கு கைகூட போகிறது என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. ஆனால் நாங்கள் வலுவாக முயற்சிக்க வேண்டும். எங்களுடைய புலம்பெயர்ந்த உறவுகள் இது சம்பந்தமாக தங்களுடைய திட்டங்களை செய்து வருகிறார்கள். அந்த ரீதியிலே உண்மையிலே அப்படி போனால் தான் ஒரு நியாயம் கிடைக்கும். நான் நினைக்கிறேன், படுகொலை செய்யப்பட்ட நீதிமன்றத்தின் ஊடாக தீர்ப்பு வழங்கிய ஒரு சிங்கள சிப்பாய் சொல்லியிருக்கிறார், நான் சாட்சி சொல்ல தயாராக இருக்கிறேன். அவர் கொண்டவர்களை புதைத்தவர். அவர்கள் எங்கெங்கே புதைத்திருக்கிறார்கள் என்று தெரியும். அவரும் சொல்லியிருக்கிறார், நான் சாட்சி உள்ள தயாராக இருக்கிறேன். இப்போ அதில் அந்த விசாரணைகள் மேற்கொள்கிற பொழுது கன பேர் இதுக்குள்ளே உள்ள வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. சாதகமான சூழல் எங்களுக்கு வந்துடுது. இதை நாங்கள் சரியாக பயன்படுத்த வேண்டும். இதை பயன்படுத்துகிறதாக இருந்தால் தமிழ் கட்சிகள் எல்லாம் உண்டாகிறோம். இந்த ஒற்றுமை பற்றி நாங்கள் காய்க்க வேண்டும் நிச்சயமாக. அதற்கு முன்னர் நான் கேட்பது, இந்த நாங்கள் தமிழ் மக்கள் எதிர்பார்க்கிற தண்டனை அரசாங்கம் அல்லது சர்வதேசம் வழங்கிவிட்டால் நிச்சயமாக இந்த நாட்டிலே இன்னும் ஒரு இனமுறுகள் தொடர்ந்து கொண்டிருக்கும் என்றுதானே அரசாங்கம் சொல்கிறது. அதாவது ஏற்கனவே இருக்கிற பிரச்சனை ஒரு தரப்புக்கு மாத்திரம் தண்டனை கொடுத்தால் நிச்சயமாக அங்கு ஒரு இன ஐக்கியம் ஏற்படாது என்று. எனவே அரசாங்கத்தை ஏன் வலியுறுத்த முடியாது? இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டுமாக இருந்தால் அரசாங்கம் மன்னிப்பு தெரியும். இந்த 1983 ஜூலை கலவரத்துக்கு பின் அதற்கு முன்னர் இருந்த கலவரங்களை கூட எந்த அரசாங்கமும் தமிழ் மக்களிடம் மன்னிப்பு கோரியதில்லை. நாங்கள் செய்தது பிழை அல்லது தவறு நடந்துவிட்டது என்ற ஒரு
விடயத்தை இதுவரை கூறியதில்லை. அந்த ஒரு விடயத்திலே அரசாங்கம் ஒத்துவரமாக இருந்தால் இந்த பிரச்சனை நிச்சயமாக தீர்க்கக்கூடிய இருக்கும். அப்படி என்று ஏதாவது ஒரு கட்டத்திலே அப்படி ஒரு நடக்குமா? அரசாங்கம் எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு இல்லை இலங்கை அரசாங்கம் அது கடைசி மட்டும் அப்படி போகாது. அப்படி போகிறதா இருந்தால் காணாமல் போனாக்கள் சம்பந்தமாக நாங்கள் ஒப்படைக்கப்பட்ட உங்களோட உறவுகள் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க, தட்ஸ் இட், முடிஞ்சு. ஆனால் அதுக்கு பின்னுக்கு வர பிரச்சனையை இலங்கை அரசாங்கம் எதிர்நோக்கும். அரசியல் ரீதியாகவும் சரி சர்வதேச ரீதியாகவும் சரி அரசாங்கம் ஒத்துக்கொண்டிருக்கு, கொல்லப்பட்டிருக்காங்க. காணாமல் போனோன்னு சொல்லி இவர்கள் கொல்லப்பட்டிருக்கார்கள் என்றால் அது சர்வதேசத்தில் ஒரு கேள்வியான விடயமாக இலங்கை பார்க்கப்படும். அதுக்கான விசாரணைகள் அப்படியெல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எந்த அரசாங்கமும் இந்த படுகொலையை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், இது படுகொலை செய்யப்பட்டது தான் என்று ஒத்துக்கொள்ளாது. என்றால் அது அப்போ ஒத்துக்கொள்ளுகின்ற போது அந்த விடயங்கள் இந்த அரசாங்கத்துக்கு எதிராக மாற்றக்கூடிய ஒரு நிலைமைகள் காணப்படும். ஆகவே நாங்கள் இதில் நம்ம சொல்லக்கூடாது தண்டிக்கப்படும் பாதிக்கப்பட்டது நாங்கள் நூற்றுக்கணக்காக ஆயிரக்கணக்காக படுகொலை செய்யப்பட்டிருக்கோம். நியாயம் கேட்குறோம். அவை ஒரு தூக்கு தண்டனை கொடுப்பது ஒரு தண்டனைக்கு ஏதாவது ஒரு தண்டனை கொடுப்பது என்பது நியாயம். அதுக்காக வேண்டி ரெண்டு பக்கமும் பிரச்சனைகள் வரும் என்று எதிர்பார்ப்பது என்பது அந்த பாதிக்கப்பட்ட இனத்திற்கு அது சாதகமாக இருக்காது. இப்போ சிங்கள மக்கள் மத்தியில் இப்போ எங்களை போல சிங்கள மக்களும் இந்த இனப்பிரச்சனை சார்ந்து பாதிக்கப்பட்டால் அது அவர்களுடைய அந்த தண்டிக்கப்படக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்குவது அது ஒவ்வொருவருடைய கடமையாக இருக்குது. அவை இதில் தண்டிக்கப்பட்ட இனமுருகன் இன்றைக்கு என்ன நடக்குது? நான் அடிக்கடி சொல்கிறேன், நான் என்னண்டா துப்பாக்கி சத்தம் இல்லாத போருக்குள் எங்களுடைய இனம் இருக்கிறது. நிலம் பறிபோகும், வயலில் பெண்டு எடுக்கிறான், மற்றது என்ன பொரஸ்ன்னு சொல்லி எங்களோட சொந்த காணிகளுக்குள்ளேயே கால் இறங்க இயலாது. ஒரு மாடு அடைக்கிறதுக்கு பட்டி வைக்கணும்னா ஒரு சின்ன ஒரு குச்சி கூட வெட்ட முடியாது. வெட்டினா கோட்ஸ் ஏற்கனவே வாழ்விடங்களாக இருந்தது போராட்ட காலமாக அது வனங்களாக மாறப்பட்டது, எல்லாம் மாற்றப்பட்டிருக்கிறது. அதுவும் எப்படி அதை பார்த்தாங்கன்னா அந்த இந்த என்ன மேலே பறக்க விட்டு என்னென்னு சொல்வார்கள், அது பறக்க விட்டு படம் எடுப்பார்கள். அதை வச்சு எடுத்து போட்டு நான் நினைக்கிறேன் 95 அதில் வச்சு எடுத்து போட்டு அதை தங்களுக்கு சொந்தமான போராட்டத்தில் இன்றைக்கு இந்தியாவில் இருக்க மக்களுடைய காணி எப்படி இருக்கும்? பயனில்லாத காணி காடாக தான் இருக்கும். அப்போ காட்டை நீ சொந்த உறுதி காணியே காடாக வந்தோடனே சொந்தம் மட்டும் சொல்ல முடியுமா? இங்கே ஒரு மாபியான்னு தான் நான் நினைப்பேன். நான் சொல்கிறேன், அதாவது ஒவ்வொரு திணைக்களமும் இந்த அரசாங்கத்தை ஜனாதிபதியை கூட மதிக்கிறேன். அவங்களுக்கு ஒரு சட்டம். இப்போ ஜனாதிபதி இதே நீ விடையலன்னு கேட்டால் அது சில காரணங்களை சொல்கிறார். அங்கே அபிவிருத்தி குழு கூட்டம் நடக்கிற போது பார்த்திங்கன்னா அந்த காணி விடுவது சம்பந்தமாக நூற்றுக்கணக்கான காணிகள் சொந்த காணிகள் அப்படியே வரிசையில் வருகிற போது இடையில் அந்த இறுதியாக பார்க்கிற போது வைல்ட் லைஃப் அதுக்குள்ளே வரும், பொரஸ் வரும், ஏதோ ஒன்று வரும். அவர்கள் சொல்கிற காரணங்கள் இது மேலிடத்தெல்லாம் கேட்கணும். ஆக இது ஒரு அரசாங்கமாக ஒரு மாபியா அவர்கள் இட்டது தான் சட்டம். இட்ட வரைக்கும் அந்த திணைக்களங்களுடைய தீர்மானம் என்பது, அதாவது எந்த சபையில் நடந்தாலும் ஜனாதிபதி போன முறை ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஜனாதிபதியாக இருக்கிற போது கொஞ்சம் ஜனாதிபதி செயலகத்தில் இது சம்பந்தமாக காணிகள் சம்பந்தமாக இந்த திணைக்கள சம்பந்தமாக கேட்ட போதெல்லாம் சரியான பதில் சொல்லவில்லை. இன்றைக்கு காணிகள் விடுவிக்கப்படாமல் அப்படியே இருக்குது. கடைசியாக மன்னால் நடந்த அபிவிருத்தி குழு கூட்டத்தில் என்ன, இந்த கூட்டத்தில் நிலங்கள் விடுபடாது, அந்த நம்பிக்கை எங்களுக்கு இல்லை. அரசாங்க அதிபர் கூட அதை சொன்னார். அவை திணைக்களங்கள் இதிலேருந்து விடுபட்டு மக்களுடைய காணி அரசாங்க கேட்கல, மக்களுடைய காணியை விடுறதுக்காக திணைக்களங்கள் தங்களுடைய விட்டு கொடுப்புகளை செய்யத்தான் நடக்கும். அவை இந்த போர் இல்லாத சத்தம் இல்லாத துப்பாக்கி சத்தம் இல்லாத போருக்குள்ளே எங்களோட மக்கள் இருக்காங்க. இந்த பாதங்க உதாரணமாக ஜனாதிபதி இந்த 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 காற்றாலை மின்சாரத்தை எப்படி சொல்லுகிறார் பாருங்கள். இதெல்லாம் சத்தம் இல்லை, துப்பாக்கி சுடாத அந்த சத்தங்கள் இல்லாமல் மக்கள் நெருக்குவதைக்குள்ளாக்கி இருக்காங்க, அந்த போருக்குள்ளே இருக்கிறாங்க. இன்னும் அந்த போர் சிந்தனையிலேருந்து மக்கள் மீற முடியாமல் இருக்குது. இப்போ அப்படியான சூழலாக இன்றைக்கு இந்த நாட்டில் இருக்குது. இந்த அரசாங்கம் ஒரு வருஷம் ஜனாதிபதி சொன்னார், இராணுவம் பிடித்திருக்கிற மக்களுடைய காணிகளை விடுதலை செய்வேன். ரோட்டுகளை தான் திறந்து மூடுறாங்க, அதில் ஒரு பங்கு கூட விடுபடையில். இந்த திணைக்களங்கள் வைத்திருக்கிற மக்கள் காணியை விடுதலை செய்வேன் என்று சொன்னார். ஒரு வருஷம் ஆயிடுச்சு, அவருடைய பேச்சை கூட இந்த திணைக்களங்கள் கேட்கவில்லை. நாங்கள் கடந்த தேர்தல்களிலும் பார்த்துருக்கிறோம். அதாவது அதிக வாக்களிப்பு இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக தமிழ் கட்சிகளுக்கு வாய்ப்பாக இருக்கும், குறைந்தளவு வாக்குகள் இருக்குமாக இருந்தால் தமிழ் கட்சிகள் தோல்வியை காணக்கூடிய நிலைமைகள் கண்டிருக்கிறோம்.
இல்லை அதுதான் மக்களுடைய சலிப்புத்தன்மை. ஒரு 10 கட்சிகள் ஒரு 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 வளவுக்குள்ளே 10 கட்சிகள் போய் அவனை உழைக்க விடாமல் அவனோட சிந்தனையை குழப்புனா அவன் என்ன யோசிப்பான்? ஒன்று போக மாட்டான். ரெண்டாவது இந்த விசாரங்களுக்கு போடுறத விட நாங்கள் வேறு புது ஆட்கள் அவங்களுக்கு போடுவோம்னு சொல்லி யோசிப்பான். இதில் ஒரு இனத்தின் தேசிய இனத்தின் பால் கட்சி நடத்துகிற எல்லா கட்சிகளும் ஒரு குடைக்குள்ளே வரணும். என்ன பொறுத்த மட்டும் பழைய தமிழ் தேசிய கூட்டமைப்பாக மாற வேணுமென்றதே என்னுடைய கருத்து. அது தமிழிசை கட்சியும் இதுக்கு ஒத்து போகணும். அவன் நாங்கள் சொல்லக்கூடாது தமிழிசை கட்சி தனித்து 15 பொது சின்னத்தில் வீட்டு சின்னத்தை கொண்டு வந்து 15 சொல்கிறதுல என்ன பொறுத்தமில்ல. அது ஆரம்பத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கக்குள்ள எனக்கு முதல்ல பங்கு இருக்குது. தமிழில் விடுதலை இயக்கத்து பங்கு இருக்குது, எனக்கு இருக்குது. அப்போ அதில் நாங்கள் கிழக்கில் இருந்து சிவராமாக்கள் பத்திரிகையாளர்கள் இன்றைக்கு சுவிஸ்லாம் இருக்கலாம். நிச்சயமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆரம்பிக்கப்பட்டதன் அல்லது அதன் ஆரம்பம் நிச்சயமாக நீங்கள் சொல்கிறபடி இது நீங்கள் சொல்கிற ஏமாற்றத்தில் இல்லை. அதான் அது ஒரு விடுதலை நோக்கி செல்லக்கூடிய அமைப்பாகத்தான் அது உருவாக்கப்பட்டது. அது எப்போ சிதைக்கப்பட்டதுன்ற இந்த பிரதேச நகர சபையில். இப்போ நாங்கள் சொன்னோம் இது ஒரு 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 தேர்தல் முறைக்கு நாங்கள் இப்படி போயிட்டு அப்படி வரலாம்லாம் இல்லை. இந்த உருவாக்கம் இது ஒரு தேசியத்துக்காக உருவாக்கப்பட்டது. அப்போ அதை நாங்கள் சிதைக்கிறதுக்கு எங்களுக்கு உரிமை இல்லை. மக்கள் எங்களோட நிற்கிறாது, எங்களுக்கு உரிமை இல்லைன்னு நாங்கள் சொல்லப்பட்ட போது நாங்கள் தனிமைப்படுத்தப்பட்டோம். தமிழிசை கட்சி தன்னுடைய சின்னத்தை கொண்டு போகிறது நாங்கள் தனிமைப்படுத்தப்பட்ட பிறகு தான் நாங்கள் இந்த குத்துவிளக்கு சின்னத்தை பொதுவாக எல்லாரும் சமன் என்று சொல்லி அதை ஒரு ரேஷர் பண்ணப்பட்ட ஒரு கட்சியாக இன்றைக்கு வச்சுருக்கோம். என்ன பொறுத்த மட்டும் மக்கள் விரும்புகிற இந்த வீட்டு சின்னத்துக்குள்ளே நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ரீதியில் உருவாக்கம் பெறப்பட வேண்டும். அது கண்டிப்பாக செய்யப்பட வேண்டும். அப்படி செய்யக்குள்ள வெறும் போன முறை செய்த மாதிரி அவர்களுடைய ஆளுமைக்குள்ளே நாங்கள் போவது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு MOU சைன் பண்ணி அதுக்குள்ள நாங்கள் எல்லாரும் ஒன்றாக போகிற வாய்ப்பை உருவாக்கவும் அதுக்கான ஏதாவது அதுக்கான முயற்சிகள் நாங்கள் எங்களுடைய ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்பாக முந்த நாள் எங்களுடைய கூட்டம் நடைபெற்றது. அதில் நாங்கள் கடைசி நேரத்தில் தமிழிசை கட்சியோடையும் காங்கிரஸோடையும் பேசுவது என்பதை விட நாங்கள் இப்பயே பேச வழிகிட்டால் தான் இதில் ஒரு சாதகமான சூழல் வரும். அவர்களுடைய கோரிக்கையை நாங்கள் எப்படி என்று பார்த்து செயல்படுகிற விடயத்தை தான் நாங்கள் செய்ய வேண்டும் என்ற ஒரு முடிவை நாங்கள் எட்டியிருக்கிறோம். அதிகமாக இந்த பாராளுமன்றம் முடிந்த பின்பு நாங்கள் சம்பந்தப்பட்டவர்களோடு பேசி இதுக்குள்ள ஒரு வலுவான ஒரு ஒற்றுமையை கொண்டு வந்து மக்கள் எதிர்பார்க்கிற அந்த வலுவை நாங்கள் காட்டுகிற போது தான் இந்த அபாயத்திலிருந்து தப்ப முடியும். இங்கே ஒரு பிரச்சனை இருக்கிறது. அதாவது நீங்கள் சொல்கிறீர்கள் இந்த தமிழ் கட்சிகளை ஒன்றிணைக்க வேண்டும், மீண்டும் பேச வேண்டும், மாகாண சபையிலே ஒன்றாக களமிறங்க வேண்டும் என்று. ஆனால் இதற்கு ஏதாவது ஒரு மத்தியஸ்தம் வைக்கக்கூடிய ஒரு தலைமை ஏற்கனவே தமிழ் தேசிய கூட்டமைப்பு அமைக்கப்பட்டது உங்களுக்கு எப்படி தெரியும்? தமிழ் விடுதலை புலிகளின் தலைமையில் அது அமைக்கப்படுகிறது. அதனால் அது கடைசி வரையில் வலுவாக இருந்தது. அதே போல் தற்போது இருக்கிற நிலைமையை பொறுத்தவரையில் இது மிகவும் மோசமான நிலைமை அரசியலை பொறுத்தவரையில். இப்பொழுது மத்தியஸ்தம் வைக்கக்கூடிய யார்? அவ்வாறு ஒரு நிலைமை இருந்தாலே தவிர எந்த அளவுக்கு இது சாத்தியமாகும்? நீங்கள் இந்த விடயத்தை முன்னெடுத்து சென்று எல்லா கட்சியும் ஒற்றுமைப்படுத்த வேண்டும், எந்த அளவுக்கு தமிழ் மக்கள் அதை நம்புவார்கள்? இல்லை, இது நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு தலைமை, ஒரு ஆளுமையுள்ள தலைமை இருக்கைக்குள்ள கூட்டமைப்பு போயிட்டு இருந்தது. இப்போ அது இல்லை. அதை கொண்டு செல்லக்கூடிய ஒரு தலைமை என்றது இப்போ இல்லை. இப்போ நாங்கள் எங்களோட முயற்சிகள் மேற்கொண்டாலும் அதை பார்வையிடுறதுக்கான தலைமை இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னா, இது ஒரு இடத்தின் பால் பற்று கொண்டவர்கள் நாங்கள் என்று உணர்வு ரீதியாக சிந்திக்கிற போது தான் இது நடக்கும். இல்லை, இது நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு தலைமை, ஒரு ஆளுமையுள்ள தலைமை இருக்கைக்குள்ள கூட்டமைப்பு போயிட்டு இருந்தது. இப்போ அது இல்லை. அதை கொண்டு செல்லக்கூடிய ஒரு தலைமை என்றது இப்போ இல்லை. இப்போ நாங்கள் எங்களோட முயற்சிகள் மேற்கொண்டாலும் அதை பார்வையிடுறதுக்கான தலைமை இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னா, இது ஒரு இடத்தின் பால் பற்று கொண்டவர்கள் நாங்கள் என்று உணர்வு ரீதியாக சிந்திக்கிற போது தான் இது நடக்கணும். இல்லையாண்டா அந்த அபாயத்தை நாங்கள் தாண்ட முடியாது. அது நடக்கணும். அதை எல்லோரும் உணர்ந்திருக்கான்னு நான் நினைக்கிறேன். அந்த உணர்வை நாங்கள் பயன்படுத்தி எல்லாரையும் ஒரு குடையில் வரக்கூடியவர்கள் வரட்டும். ஒரு குடையில் நாங்கள் போடுறதுக்கு சாத்தியமான ஒரு விடயத்தை கொண்டு வரணும். வரக்கூடியவர்கள் நாங்கள் வெளிப்படையாக சொல்லுவோம், கேட்டம் வர இல்லை, மக்கள் பார்த்துக்குங்க, நாங்கள் எல்லோரும் இன்றைக்கு உண்டாகிருக்கிறோம். ஆகவே மக்கள் இந்த 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 அணிக்கு ஆதரவு தாங்க என்று கேட்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு நாங்கள் போகணும்.
மக்கள் வந்து இன்றைக்கு அதில் ஆர்வமாக இருக்காங்க. மக்கள் நேரடியாக போகக்குள்ளே நீங்கள் ஏன் பிரிஞ்சு வாரீங்க, எங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்ற சொல்கிறாங்க. ஆகவே அதே ஆத்திரத்தோடு அந்த மக்கள் இருந்து கொண்டிருக்கிற சூழலில் அந்த மக்களுடைய கோபத்தை நாங்கள் தணிக்கலைன்னா அபாய நிலையை தாண்ட முடியாதுங்களால். வெறும் சும்மா நாங்கள் பேச்சளவில் பேசிகிட்டு இருக்கிறதில் உணர்வு ரீதியாக எந்த கட்சி சிந்தித்து இதுக்குள்ளே ஒற்றுமையாக வரணும்னு நினைக்கிறானோ இந்த ஒற்றுமை வலுப்பெறும். நிச்சயமாக அந்த உணர்வு இதில் முக்கியமான உணர்வு. இந்த இடத்துல இன்னும் ஒன்றையும் சொல்ல வேண்டும். அதாவது மக்களுடைய போராட்டங்கள் நீர்த்து போகின்றன அல்லது மக்கள் போராட்ட மாட்டார்கள், அவருடைய போராட்டம் நீர்த்து போகும். ஒரு கட்டத்தில் ஏதாவது செய்து கொள்ளலாம் அரசாங்கம் நினைக்கிற போது இந்த தமிழ் கட்சிகளும் இன்னும் ஒற்றுமைப்படவில்லை என்று சொல்கிற போது இங்கும் ஒரு பிரச்சனை இருக்கிறது. அதாவது இந்த தலைமைகள் தற்போது வெற்றிடங்கள் ஏற்பட போகின்றன என்று சொல்லலாம். அதாவது கடைசியாக நான் நினைக்கிறேன் சம்பந்தன் இருந்தபோது, அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவராக சம்பந்தன் அவர்கள் இருந்தபோது அங்கு ஒரு தலைமை இருந்தது. அதற்கு பின்னர் அந்த தலைமை சரியோ பிள்ளையோ, அங்கு நான் சொல்ல வரவில்லை தலைமை சரியாக இருந்தது அல்லது சரியாக இருக்கவில்லை என்று விமர்சனத்துக்கு வரவில்லை என்றாலும் தலைமை ஒன்று இருந்தது. அதற்கு பின்னர் தலைமை இல்லாமல் போனது, பிரிந்திருக்கிறீர்கள். இந்த நேரத்திலே உங்களுக்கும் வயது போகிறதானே, ஒவ்வொரு தலைவர்களுக்கும் வயது போகிறது. ஒரு கட்டத்திலே இந்த தலைமைத்துவங்கள் உங்களுடைய டெலோ அமைப்பின் தலைமைத்துவம் எந்த அளவுக்கு அடுத்த கட்டத்துக்கு போகும், யார் அது தலைமை தாங்க போகிறார்கள், அதே போல தமிழரசு கட்சிக்கு யார் தலைமை தாங்க போகிறார்கள், இவ்வாறான நிலைமை இருக்கிற போது இந்த நிலைமை இன்னும் பாதகமாக போகிறது. அதையாவது யோசிக்க வேண்டும் தானே. ஒவ்வொரு கட்சியும் வந்து தலைமைகள் யோசிக்கணும். இப்போ எங்களை பொறுத்தவரை ஒரு கட்டமைப்பு இருக்குது. இப்போ நான் அடுத்த முறை நான் நிற்க மாட்டேன்னு சொன்னால் அதுக்கான தலைவரை தேர்வுக்கூடிய கட்டமைப்பு எங்கள்கிட்ட இருக்குது கட்சிக்குள்ளே. இப்படி ஒவ்வொரு கட்டமைப்பும் ஒவ்வொரு கட்சிக்குள்ளே இருக்குது. இப்போ அப்படியான ஒரு நிலை வரைக்குள்ளே நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு நெடுயிலையும் ஒரு என்ன ஒருவர் தான் இருக்கணுமென்றெல்லாம் பார்த்தோம்னு சொன்னால் இளம் ஜென்ரேஷனை நாங்கள் கொண்டு வர முடியாது. அரசியலை தீர்மானிக்க வேண்டியது நிச்சயமாக அடுத்து வரவேண்டது. நிச்சயம் அடுத்த ஜென்ரேஷன் அதை கொண்டு வரணும், அவங்கள உருவாக்கணும். பழைய வட்டம் தான் இருக்கணும் இல்லை, புது ஜென்ரேஷன் நாங்கள் உருவாக்குற நேரத்தில் தான் அந்த புது உத்வேகம், அந்த ரத்தம் அவர்கள் ஓடித்திரிந்து வேலை செய்கிற வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி இது மாற்றங்கள் கொண்டு வரப்பட வேண்டும் எல்லா கட்சியிலையும். எங்களுடைய கட்சியை பொறுத்தமட்டில் அடுத்த முறை ஒரு மாற்றத்தை நாங்கள் நிச்சயமாக அதுக்குள்ளே கொண்டு வர நாங்கள் முயற்சிக்கிறோம், அதை சாத்தியப்படும் நினைக்கிறோம். ஆகவே அப்படியான ஒரு முடிவை எல்லா கட்சிகளும் எடுக்கும். அதே போல் உணர்வு ரீதியாக மக்களுடைய அந்த உணர்வு ரீதியான ஒற்றுமையை அதில் பழைய ஆள் புதிய ஆள் என்று பார்க்காம அந்த ஒற்றுமையாக தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள்ளே அல்லது எல்லாரும் ஒரே அணியிலே சேருகிற வாய்ப்பை நாங்கள் இன்றையிலிருந்து கதைச்சு பேசி உருவாக்கும். அது இல்லைன்னு சொன்னால் அந்த அபாயத்தை தாண்ட முடியாது. நிச்சயமாக அடுத்து ஒரு சந்திப்பை உங்களோடு காணுகின்ற போது நிச்சயமாக தமிழ் கட்சிகளிடையே ஒரு ஒற்றுமையை காண வேண்டும் அல்லது ஏதாவது முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றன என்ற அடிப்படையிலே ஒரு சந்திப்பு இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக அது தமிழ் மக்களுக்கு காத்திரமானது அல்லது நம்பிக்கை தரக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை, உண்மையில் என்ன பொறுத்தவரை அடுத்த சந்திப்பு வருமாக இருந்தால் அப்படியான ஒரு செய்தி, நல்ல செய்தியோடு தான் நான் வருவேன். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களுடைய நேரத்தையும் பொருட்படுத்தாது வந்து கலந்து கொண்டதுக்கு நன்றி. மீண்டும் நாங்கள் சந்திப்போம். நன்றி. நன்றி சூரியன் சொந்தங்களே, மீண்டும் ஒருமுறை நாங்கள் சந்திப்போம். அதுவரை தயாரிப்பாளர் ராகுலுடன் விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.